திட்டக்குடியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் ரூபாய் 4.16 கோடி மதிப்பிலான 10 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 4.64 கோடி மதிப்பீட்டிலான 4 புதிய திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி. வே. கணேசன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 4.16 கோடி மதிப்பீட்டிலான 10 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 4.64 கோடி மதிப்பீட்டிலான 4 புதிய திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். ஆனாலும் எங்களுக்கு ஆயிரம் இல்லை, உங்களை பார்த்த பொழுது மகிழ்ச்சியும் உற்சாகம் எனக்கு இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நான் எத்தனையோ பள்ளிகளுக்கு போனாலும் எத்தனை ஊருக்கு போனாலும் என்னை வந்து திட்டக்குடி எம்எல்ஏன்னா சொல்லுவாங்க. அதான் திட்டக்குடி பள்ளிக்கூடத்தில் கலந்துக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அதிலும் பெண்கள் மேல்நிலை பள்ளி என்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தை வந்தப்போ சொல்லிட்டு போனேன், இந்த பிள்ளைகள் மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் நான் பார்க்கவில்லை என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கேன். நல்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இப்படிப்பட்ட பதவிகளுக்கெல்லாம் வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணோம். நம்முடைய கலெக்டர் சிபி ஆதித்ய செந்தில் அவர்கள் 23 வயசுலேயே கலெக்டர் ஆகிட்டார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம். நம்ம ஆனும் IAS முடிச்சிருக்காங்க. இதை பார்க்கறது பொறாம இல்லை, அவளை பார்த்து பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பது. முதல்ல என்ன சொல்லிருக்காங்க, அப்படின்னா அம்மா தான். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்லி நிற்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பினில்லை. உலகத்தில் கடவுளை போய் பார்க்க வேண்டியது அம்மா அப்பா. முதல்ல அம்மா அப்பா. எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும். யார் ஒன்று சொல்லி எழுத்து சொல்றது? யாரு சொல்லித்தரா? வாரியார் சொல்லித்தரார். அவர் கடவுளுக்கு ஒப்பானவர், அவரை மதிக்கும். ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். திட்டக்குடியில் மேல்நிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை கட்டிடம், திட்டக்குடி ராமணத்தில் 2 வகுப்பறை கட்டிடம், அதே மாதிரி கழுதூர்ல பள்ளிக்கு மேல்நிலை பள்ளி கட்டிடம், கோவிலூர்ல நீ காலைல போயிட்டு வந்து அந்த ஊருக்கு 2 வகுப்பறை கொண்ட கட்டிடம், விருத்தாசனம் மங்களம் பேட்டையில மேல்நிலைப்பள்ளி கட்டிடம், ஆரணியில மேல்நிலைப்பள்ளி கட்டிடம், விருத்தாசனம் எருமனூர் உயர்நிலைப்பள்ளி கட்டிடம், முகாசப்பருவில் கட்டிடம். இப்படி எது சொன்னா இத்தனை கிராமங்களில் 8 கிராம பகுதிகளில் கூடுதல் வகுப்பறிப்பு கட்டிடங்களை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டித்தந்து இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு நாமெல்லாம் நன்றியோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு விரும்புகிறேன். நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனையோ துறைகள் இருக்கு, எத்தனையோ திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கேன், ஆனாலும் நான் 2 கண்களாக பாவிப்பது, ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி என்று சொல்லியிருக்கிறார். நோய் இல்லாமல் வாழணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.